ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். திருச்சென்னீர் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து ஈசான தேசிகர் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. திருச்சென்னீர் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர் வந்து ஈசான தேசிகர். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லின் செல்வர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராபி சேது பிள்ளையை வந்து சொல்லுவாங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு வந்து ஆறுமுக நாவலர் வந்து சொல்லுவாங்க. தமிழ் தென்றல் அப்படின்னா வந்து திருவிகா. தண்டமிழ் ஆசான் வந்து சீத்தலை சாத்தனார். சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார்னு சொல்லுவாங்க யாருன்னா ஆறுமுக நாவலரை. தமிழ் தென்றல் வந்து திருவிகா. தண்டமிழ் ஆசான் வந்து சீத்தலை சாத்தனார். இதுவும் பார்த்துங்க. தொன்னூல் விளக்கம் யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர் தான் வந்து தொன்னூல் விளக்கம். நாலடியார் வந்து சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி வந்துன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரர். தொன்னூல் விளக்கம்னா வீரமா முனிவர், நாலடியார் வந்து சமண முனிவர்கள், திருவேங்கடத்து அந்தாதி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா குமரகுருபரர். இப்போ தான் பார்த்தா திருச்சென்னீர் கலம்பகம்னா ஈசான தேசிகர். அந்த டெஃபினிஷன்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே பொறுத்துகவாக வருது பாருங்கள். புத்தக சாலை அது யாருன்னா பாரதிதாசன் சொல்கிறாங்க. தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரஹ்மான். சிக்கனம் வந்து சுரதா. காடு வந்து வாணிதாசன். புத்தக சாலைனா பாரதிதாசன். தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரஹ்மான். சிக்கனம் அது வந்து சுரதா. காடு வந்து வாணிதாசன். இதில் நீங்கள் நல்லா கெஸ் பண்ண முடியாதது இந்த சிக்கனம் வந்து சுரதாவும் காடு வாணிதாசனும் அது திருப்பி பார்த்துங்க ஒரு தடவை. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் வந்துன்னா புறநானூறு. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் புறநானூறு. சீடைக்காக ஸ்லேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் வந்து இந்த பாடலின் ஆசிரியர். சீடைக்காக ஸ்லேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கம் பணயம். இந்த பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. திருவிகா எழுதாத நூல் என்ன அப்படிங்கிறாங்க. இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவர் எழுதின நூல்லாம் பார்த்துக்கிட்டுருங்க. முருகன் அல்லது அழகு, நாயன்மார்களின் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் வந்து திருவிகா எழுதிய நூல்கள். முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் வந்து திருவிகா எழுதின வந்து நூல். குறிஞ்சி திட்டு என்னும் நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதி வந்து தாசன். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பாரதிதாசன்னா இயற்கை கவிஞர், புரட்சி கவி. இதெல்லாம் வந்து பாரதிதாசனோட பாடல்கள். பாரதிதாசனோட வந்து சிறப்பு பெயர்கள் இயற்கை கவிஞர், புரட்சி கவி அப்படின்லாம். குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க. இதே வந்து குறிஞ்சி பாட்டுனா வந்து கபிலர் வருவாங்க, நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பாரதிதாசன் வந்து புரட்சி கவிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா அறிஞர் அண்ணா கொடுத்துருப்பாங்க. இதே பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. வீர சோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. புத்த மித்திரர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வீர சோழியம்ங்கிறது வந்து ஒரு இலக்கண நூல். எப்படி தொல்காப்பியம் வந்து ஒரு பழமையான இலக்கண நூல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வீர சோழியமும் வந்து ஒரு இலக்கண நூல். இதனை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து புத்த மித்திரர். நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு தான் வந்து நெஞ்சாற்றும் படை என அழைக்கப்படும் நூல் அப்படிங்கிறாங்க. 10 பாட்டு நூல்களே வந்து குறைந்த அடிகளையுடைய நூலும் வந்துன்னா முல்லைப்பாட்டு தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் யார் அப்படின்னா வந்து நாயக்கர்கள் தான் வந்துன்னா 72 பாளையங்களாக வந்து தமிழகத்தை வந்து பிரித்திருப்பாங்க. நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார் அப்படிங்கிறாங்க. நச்சினார்க்கணியர். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர்
என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். திருப்பி கேட்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகழ் இடங்களுள் ஒன்று அப்படிங்கிறாங்க. வடுவூர் தான் வந்து பறவை புகலிடம் அப்படிங்கிறாங்க. இது வந்து புக் கண்டென்ட்டு. அது ஓல்டு புக் கண்டென்ட். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் கவிஞர்னு தான் சொல்லுவாங்க கல்யாண சுந்தரம் அவர்களை. பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞரை தான் வந்துன்னா மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம் தான் சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் அப்படிங்கிறாங்க. புரட்சி கவிஞர் யாரை சொல்லுவாங்க? பாரதிதாசனை சொல்லுவாங்க. உவமை கவிஞர் அப்படின்னா வந்து சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை கவிஞருமே வந்து பாரதிதாசன் தான் வருவாங்க. மக்கள் கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தேம்பாவனையில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவரான சூசை மாமுனிவர். அவரோட தந்தையை தான் வந்து வளன் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. தேம்பாவணியில் வந்து வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சூசை மாமுனிவர். நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க திருப்பி. தேம்பாவணியை வந்து எழுதினது யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னாங்க திருவிக்கா. ஒரு இடம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவரின் வந்து இறந்த ஆண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது யார் சொன்னாங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அவர் எந்த ஆண்டு வந்து இறந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு டைரக்டாக வந்து இருக்குது, பார்த்துங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா. இவர் நடத்திய இதழ் வந்து தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். தென்றல், நவசக்திலாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள் பார்த்துங்க. காந்தியடிகள் வந்து தமிழகம் வரும்போதெல்லாம் அவருக்கு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சது வந்து திருவிக்கா தான் அப்படிம்பாங்க. அதான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் வந்து இதுங்கிறாங்க நீதி கட்சியில் தான் வந்து இணைந்திருக்கதா வந்து சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து அவர் நீதி கட்சிகள்லேருந்து இணைந்த ஆண்டு வந்து இணைந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காங்கிரஸில் இணைந்து வந்துன்னா 1919 தான் வந்து காங்கிரஸ்லேருந்து இணைந்திருப்பாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞான ஆசிரியர் அப்படிங்கிறாங்க? பே. சுந்தரம் பிள்ளை அவர்களோட ஞான ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து யாருடைய ஞானாசிரியர் அப்படின்னா பே. சுந்தரம் பிள்ளை. புத்த புராணின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் வந்து புகழ்கிறார் அப்படிங்கிறாங்க. 1000 சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார். களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல் இங்கனம் கூறியவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை மக்கள் தான் வந்து இது மாதிரி கூறியிருக்காங்க. கண்ணகிக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்துட்டு வந்து இது மாதிரி கூறினதாக சொல்கிறாங்க. களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல் இங்கனம் கூறியவர் யார் அப்படின்னா வந்து மதுரை மக்கள். இதை வந்து நமக்கு வந்து குழப்பலாம், பார்த்துங்க. கண்ணகியை தவிர எல்லாமே நமக்கு வர ஆப்ஷன் மாதிரியே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா மதுரை மக்கள். நெடுந்தே ஊர்மதி வளவ இந்த அகநானூற்று அடியில் வளவ என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து தேர்ப்பாகன் அப்படிங்கிறாங்க. தீனா சுட்டப்புண் உள்ளாரும் அகராதே நாவினா சுட்டவடு. இக்குரட்பாவில் வந்து என்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. இது கரெக்டு தான். ஆனால் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குற கேள்வி வந்துன்னா இது வந்து எந்த அணின்னு அடிக்கடி கேட்பாங்க. இதற்கான அணி வந்து வேற்றுமை அணி. நோட் பண்ணிக்கோங்க. நேர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறாங்க. இதே வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம். தீக்குச்சிகள் யாருன்னா அப்துல் ரஹ்மான் பார்த்தோம். அதோட இதையும் சேர்த்துக்குங்க. நேர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் வந்து அப்துல் ரஹ்மான். பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்பதன் பொருள் வந்து என்ன? வண்டி. பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்பதன் பொருள் வண்டி.
தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணாவை தான் வந்து தமிழ் நாடக கலைக்கு வந்து ஒரு பெர்னாட்ஷா அப்படிங்கிறாங்க. அண்ணாவை பற்றி என்ன சொல்லணும்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, இருட்டறையில் உள்ளதடா உலகம் வந்து பாரதிதாசன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து யாரோடது அப்படின்னா அறிஞர் அண்ணாவோடது. ஆமாம். அப்புறம் வந்தோடனே இவரோட பிறந்தநாள் செப்டம்பர் 15 தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திட்டம் கூட தொடங்கி வச்சுருப்பாங்க. என்னது செப்டம்பர் 15 காஞ்சிபுரம், அவர் பிறந்த காஞ்சிபுரத்தில் தான் ஒரு திட்டம் தொடங்கி வச்சுருப்பாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம்னு நினைக்கிறேன். இல்லை, மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து தருமபுரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. மகளிர் சுய உதவிக்குழு வந்து தருமபுரியில் தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க 1989. அதன் காரணமாக வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து ரீசெண்டாக கரெக்டாக வந்து அண்ணா அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு திட்டம் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஞாபகம் வர மாட்டேங்குது. செப்டம்பர் 15. சரி, ஞாபகம் தான் சொல்கிறேன். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க. வாணிதாசன் தான் வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் வந்து செவாலியர் விருது பெற்ற கவிஞர். எங்கள் பகைவர் எங்கேயோ மறந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றின வரிகள் வந்து மேக்ஸிமம் 2 வந்துடுது, நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து குழப்பம் வந்து 4 ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷனுங்கிற மாதிரி ஒமிட் பண்ணிடுவோம். அந்த 2ல் 1 பிக் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறது. எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னா வந்து பாரதிதாசன். அதே மாதிரி இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு அடிக்கடி இந்த இது கோட்ஸ் கொடுத்து இது யாருன்னு கேட்குறாங்க. அதுவும் பாரதிதாசன் தான். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாங்க. பொருந்தாத இணை எது அப்படிங்கிறாங்க. சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவோம். திருக்குறள் வந்தோன்னா முப்பால் தான், அறம் பொருள் இன்பம். மலைப்படுகடாம் வந்து கூத்தாற்றுப்படை அப்படிம்பாங்க. பரிபாடல் வந்து 10 பாட்டில் வராது, 8 தொகையில் தான் வரும் பரிபாடல். அகப்புற பாடல்னு கூட வந்து சொல்லுவாங்க இதை. வல்லை அப்படின்னா வந்து உலக்கை பாட்டு. நெல் குத்தும்போது வந்து பெண்கள் பாடும் பாட்டு தான் வந்து உலக்கை பாட்டு அப்படிம்பாங்க. அதுக்கு வந்துன்னா வல்லை அப்படின்னு நேம். அறுவை வீதி அப்படின்னா வந்து ஆடைகள் விற்கும் வீதி தான் வந்து அறுவை வீதி அப்படிங்க. கூலம்னாவே நமக்கு வாணிகம் தானியம் அப்படின்னு தெரியும். கூல வாணிகம்னு கூட சொல்லுவாங்கள்ல, தானியம். ஸோ வந்து பி வந்து என்ன, தானிய கடை வீதி அப்படிங்கிறாங்க. பொன் வீதி அப்படின்னா வந்து பொற்கடை வீதி அப்படிங்கிறாங்க. மல்லர் வீதி அப்படின்னா வந்து மல்லர் வாழும் வீதி. நீங்கள் கூலம்னாவே வந்து தானியம் அதில் கண்டுபிடிச்சிடலாம். அறுவைனா ஆடைகள் விற்கும் கடை வீதி, கூலம்னா வந்து தானிய கடை வீதி, பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி, மல்லர் வீதினா மல்லர் வாழும் வீதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இது முடிச்சிட்டோம். அடுத்து வேறு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.